அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் வெளியான வேலைவாய்ப்புகளுக்கான கடைசி தேதி மார்ச் 12 அன்னைக்கு அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்கள் அனைவருக்கும் தெரியும். மார்ச் 12க்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷனில் உள்ள மிஸ்டேக்ஸ்கள் இல்லை சரியாக அப்லோட் பண்ணால் விட்டுருக்கிறது, அப்ளிகேஷனில் உள்ள தவறுகளை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு 13, 14, 15 இந்த 3 நாட்களில் அதை பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு திரும்ப அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை, இது பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சுன்னா அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக இமெயிலில் ரிப்ளை அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால், ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கிறலாம் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் காமனாக வருது. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை சப்மிட் ஆன பிறகு நீங்கள் அந்த 3 நாட்கள், நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு, இந்த 3 நாள் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது, நாளைக்கு சாயங்காலம் 5:45 ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு திருத்தங்கள் இருந்தால் நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கங்க, திருத்திக்கங்க. இல்லாட்டியும் பரவாயில்ல, விட்டுடலாம். இதுதான் இது எல்லாருக்கும் பெரும்பாலான பேர்த்துக்கு மெயில் வந்திருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணோடனே அவங்களுக்கு TNMAWS அவங்க லாகின்லேருந்து அவங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரவே இல்லைன்னு. ஸோ கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவங்க எல்லோரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அதை ஷேர் பண்ணாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 3 நாட்களில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ தவறுகள் ஏதாவது அப்ளிகேஷனில் பண்ணியிருந்தவங்க திருத்திக்கங்க. சில பேர் எனக்கு அது நாங்கள் திரும்ப உள்ளே போனாலும் அதை ஓப்பனே ஆக மாட்டேதுன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் நேற்று ஒரு ஃபஸ்ட் நாள்னால இதாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோவுக்கு கீழே டேட்டு போடாதவங்க இந்த கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்களே, எந்த மாதிரியான உங்களுடைய திருத்தங்களையும் நீங்கள் பண்ணிக்கிறலாம். அதை பற்றி ஒன்றும் ஒரு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் நீங்கள் திருத்தங்கள் பண்ண பிறகு அதை நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. இது 2 தான். ஸோ நம்மளுடைய கமெண்ட்டில் அதிகமாக கேட்ட கேள்வி, எனக்கு எந்த விதமான ரிப்ளை வரலங்கிறாங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோடனே அவங்க முறையாக மெயிலுக்கு ரிப்ளை அனுப்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, திருத்தங்கள் மேற்கொள்கிறதுக்கு இந்த 3 நாள் தான். அதில் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணுங்கள். ஒரு டைம் லாகின்ல வரல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் திரும்ப போய் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் அதை பண்ணாமல் விட்டுற வேணாம். 3 என்ன அப்படின்னா, அப்படி உங்களுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த திரும்ப லாகின் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரில் போய் நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட பேசுங்க. இதுதான் இப்போ உள்ள ஒரே சொல்யூஷன். அதனால் லாஸ்ட் டேட் நாளைக்கு 5:45 முடிஞ்சிடும். ஸோ உங்கள் அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ணிக்கங்க, செக் பண்ணிக்கங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு முறையாக கால் பண்ணி கேட்டுக்கங்க. தேங்க்யூ.